நம்முடைய திராவிட மாடல் அரசு என்ன சொல்றாங்க? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரே கையில கை கட்டியிருக்காரு. சமீபத்தில் அனைத்துலக முத்தமிழ் முருகபக்தர் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் சேகர் பாபு கடவுள் நம்பிக்கை உள்ளவர் முருகபக்தர் மாநாட்டை நடத்தினார். நான் அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன். நேற்று கூட பேசின விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லிட்டு, நீங்க அடுத்த ஆண்டு தமிழ்நாடு முழுக்க அறநிலையத்துறை சார்பிலே தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலாக நடத்துங்கள். முருக மாநாடு நடத்துகின்ற முருகனுக்கு அண்ணன் விநாயகர் இல்லைங்களா? தமிழ் கடவுள் விநாயகர். ஏற்கனவே நான் இந்த அரசாங்கத்தை இந்து விரோத அரசாங்கம் என்று சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? எல்லா மத பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்றாங்க. இல்ல, கிறிஸ்துமஸ் வந்தா வாழ்த்து சொல்ற, பக்ரீத் வந்தா வாழ்த்து சொல்ற, மலையாளத்துல ஓணம் கொண்டாடினா வாழ்த்து சொல்ற. ஏப்ப அந்த விநாயகர் சதுர்த்திக்கு தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறேன்? அப்புறம் இந்து ஓணம் ஆசிரியர்கள். அப்புறம் அது சில நேரத்தில் வங்காளத்துக்கு போன வங்காளத்துல பேசுவாங்க. நம்ம இருக்காரு இப்ப அமெரிக்காவில் இருக்காரு, முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்லபடியா நல்ல முதலீடுகளை ஈர்த்து அவர் நல்ல ஆரோக்கியத்தோட வரட்டும். எங்களுக்கு அவருக்கு என்ன பகையா? நாங்க திமுக தலைவர்கிட்ட கேட்கல. இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லோருக்குமான முதலமைச்சர் தானே, ஏன் நீங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் புறக்கணிக்கிறீங்க? அப்ப உங்க இந்து விரோத அரசாங்கம்னு சொன்னாங்க. என்னன்னு சொல்றது? அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த பள்ளி கல்வித்துறையை முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மயமாக மாற்றி அவர் மகன் பாத்தீங்களா, உதயநிதி ஐயா, வருங்கால முதல்வர் இளவரசர் இல்லையா உதயநிதி ஸ்டாலின், அவர் என்னங்கிறார்னா, நான் ஒரு கிறிஸ்தவன், பெருமைப்படுகிறேன், நான் கிருத்திகாவை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன், அவர் ஒரு கிறிஸ்தவ பெண், அதற்காக நான் கிறிஸ்தவராக மாறினேன். நான் சொல்லல, உதயநிதியே சொல்ல. சனாதனத்தை ஒழிப்பேன், அது கொசு, டெங்கு, மலேரியா, இப்படி எல்லாம் வந்து பேசினா உங்களை இந்து விரோதின்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் போய் ஒருத்தர் ஆன்மீகம் பேசுறாரு. அம்மா மாதிரி தான் ஒருத்தர் போய் என்ன பேசுறாரு? ஆன்மீகம் பேசுறாரு. இப்ப எல்லா அரசு பள்ளிகளையும் கிறிஸ்துவ வாத்தியார்கள் கொஞ்சம் பேர் இருக்கான், திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கான். ஏன்னா பாடநூல் வடிவமைப்பு குழுவுக்கு யாரு? திண்டுக்கல் லியோனி, சுபவி, இவங்க எல்லாம் தான் பாடநூலை வடிவமைக்கிறாங்க. இவங்க எல்லாம் போய் மாணவர் மத்தியில பேசலாம். ஆனா மாணவர் மத்தியில போய் ஆன்மீகத்தை பத்தி ஒருத்தர் பேசினா உடனே ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர், கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவர் தான் தமிழ்ல பேர் வச்சுக்குவார். செபஸ்டியன் சீமான் கிறிஸ்டியன், ஆனா அவர் தமிழ். உமாசங்கர் கிறிஸ்டியன், ஆனா அவரு இப்படி ஏமாத்துவாங்க நம்மள தமிழ் பேர் வச்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் போய் உடனே நீ ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடாது எதிர்க்கிறாங்க.